ஓம் முருகா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலா. சத்ய பாலாஸ் டெம்பிள் வியூ காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கந்த சஷ்டி விழா முன்னிட்டு இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கோயில் சேலத்துக்கு அருகில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்கந்தாசிரமம். இது உடையாப்பட்டி குன்றின் மேல் அமைந்துள்ளது. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா சேலத்துக்கு முன்னாடி 7 கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறமாக திரும்பினீங்கன்னா இந்த கந்தாசிரமத்தை அடையலாம். இந்த இடம் ஒரு இயற்கை கொஞ்சிக்கிற சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த ஒரு இடம்தான். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த ஸ்கந்தாசிரமம். நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், சின்ன சின்ன குண்டு நிறையா இருக்குது. உள்ள நுழையும்போது ஆஞ்சநேயர் நம்ம வரவேற்கிறார். இந்த கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் ஸ்ரீ சாந்தானந்த சாமிகள். அவரோட வரலாறு பின்னாடி பார்ப்போம். இதுதான் இடும்பன் கோயில். உள்ள நுழையும்போது இடதுபுறமாக உள்ளது. இவரை தரிசிச்சுட்டு அப்படியே போகலாம் வாங்க. நிறைய இங்கே மந்திகள் இருக்கின்றன. இயற்கையான சூழ்நிலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் இரவு 9 மணி வரை. இக்கோயில் சேலத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோயில் பேருந்துகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டுமே இயக்கப்படுகின்றது. இதுதான் கந்தாசிரமம். நம்ம மூலஸ்தானத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. நல்லா செதுக்கி வச்சுருக்காரு இந்த சாமிகள். இதான் முருகன் மூலஸ்தானம். பாருங்கள், கருணை கொஞ்சம் முகத்தோடு இருக்கிறார். இதான் சாந்தானந்த சாமிகள். இவர் தான் இந்த கோயில் கட்டிய கதாநாயகன் என்று கூட சொல்லலாம். இது அவரோட குரு ஜட்ஜி சாமிகள். சரி, இந்த கோயில் பற்றி நிறையா வரலாறு இருக்கின்றன. இது இந்த மூலஸ்தானத்தை சுற்றி தந்த மனைவர்கள் நவகிரக நாயகர்கள் வீற்றிருக்கிறார்கள். அந்த சிற்பம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு சிற்பமும். சரி, இங்கே இருக்கிற ஸ்ரீ சாந்தானந்த சாமிகள் மிக தனித்துவமான ஜீவ சமாதி அடைந்த குருமார்களில் ஒருவர் ஆவார். இவர் கந்த குரு கவசத்தை அளித்தவர் ஆவார். இத்தனை சிறப்பு மிக்கது இந்த கந்தாசிரமம். சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள், ஜட்ஜி சாமிகள், சுயம்பிரகாச சாமிகள் ஆகியோரின் அருளை பெற்றவர் இந்த சாந்தானந்த சாமிகள். சூட்டுக்கோள் சாமியாரின் ஆசைப்படி இவருக்கு பெற்றோர்கள் சுப்பிரமணியர் என்ற பெயரையே சூட்டினார்கள். இவர் காரைக்குடி நாகநாதபுரத்தில் உள்ள வேத பாடசாலையில் வேதம் பயின்றவர். இளமை பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் பல போராட்டங்களில் பங்கேற்று விடுதலைக்காக தீயாய் போராடியவர். அதனால் ஆங்கிலேய அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு மேற்கு வங்கத்தில் உள்ள அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில் அமைதி அவரை தியான நிலைக்கு கூட்டிச் சென்றது. முதலில் விடுதலையாவது வெளி உலகிலிருந்து அல்ல, உள் உலகிலிருந்துதான் என்று உணர்ந்தார். பிறகு சிறையில் இருந்து விடுதலையானவுடன் அவர் மதுரை, திருப்பரங்குன்றம், திருக்கோடல்மலைக்கு சென்றார். அங்கு இருந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சாமியாரை சந்தித்தார். அவரை அடையாளம் கண்டு கொண்ட மாயாண்டி சாமிகள் அவரை ஆசீர்வதித்து, உனக்கான குருவை நீ கண்டு உன் ஆன்மீக பயணத்தை துவங்கு என்று மந்திர உபதேசமும் செய்து வைத்தார். பிறகு அவர், அதாவது சதானந்த சாமிகள், வெள்ளைங்கிரி, சதுரகிரி, கொடஜாத்திரி, ரிஷிகேஷ், கேதார்நாத் வரை பயணம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் சில நேரங்களில் தியான நிலையில் உள்ளபோது ஒரு யோகியின் உருவம் அவருக்குள் அடிக்கடி தோன்றி மறைந்தது. அது அவதூதர் பரம்பரை சேர்ந்த ஒருவர்தான் என்று மட்டுமே தெரிந்தது அவருக்கு. அவதூதர்கள் என்பது ஒரு முற்றிலும் துறந்த திகம்பர முனிவர்கள். இந்த பரம்பரையின் ஆதி குருவாக இருப்பவர் தத்ராத்தேயர் என்று மக்கள் கருதுகின்றனர். இவர் மூவேந்தர்களான சிவன், விஷ்ணு, பிரம்மாவின் அடையாளம் என்று மக்கள் கருதுகின்றனர். இவர் பரசுராமின் குரு ஆவார். தத்ராத்தேயர்
குஜராத் மாநிலத்தில் கிரினார் என்ற மலை உச்சியில் சில ஆண்டுகள் தவமேற்றினவர். இந்தியாவில் அவதூதர்களின் முக்கிய தலைநகராக கிரினார் அப்போது இருந்தது. அங்கும் சென்று அலைந்து திரிந்தபோது ஒரு அவதூதரின் வாக்குப்படி தென்னிந்தியாவில் கண்மணி நாயினா மகரிஷி சமாதி அடைந்த மலைக்கு பக்கத்தில் இருப்பதாக அறிந்தார். அந்த யோகி குறிப்பிட்ட இடம் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நைனா மலை ஆகும். இந்த மகரிஷியின் பெயரால் தான் நைனா மலை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு வந்து தேடியபடியே கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள சேந்தமங்கலத்தில் சந்நியாசு கரடு என்ற சிறிய குன்றில் ஒரு அவதூதர் இருப்பதை அறிந்து அங்கு ஒரு குகையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அந்த யோகியை கண்டு மனமுருகி அடையாளம் கண்டு கொண்டார். அவரே தனது தியானத்தில் வந்தவர் என்பதை அறிந்து அவர் பாதத்தில் சரணடைந்தார் சுப்பிரமணியர். இந்த யோகியே சுயம்பிரகாசர் சுவாமிகள் ஆகும். இவர் தென்னிந்தியாவில் தத்ரேத்தையர் அவதூத பரம்பரையை நிறுவியவர் ஆவார். இந்த சுயம்பிரகாச சாமியின் குரு யார் என்றால் புதுக்கோட்டை ஜட்ஜி சாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். இந்த ஜட்ஜி சாமிகள் ஆந்திராவில் பிறந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தபோது ஒரு நாள் அனைத்தையும் தொடர்ந்து சந்நியாச பாதையை மேற்கொண்ட ஒரு அவதூத சாமிகள் ஆகும். இவர்தான் சுயம்பிரகாசருடைய குரு ஆவார். சுயம்பிரகாச சாமிகள் திருக்கோவிலூர் அருகேயுள்ள கல்பட்டு என்ற ஊரில் 1871ஆம் ஆண்டு அவதரித்தவர். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. சுயம்பிரகாச சாமிகள் பல சோதனைகளை கடந்து ஜட்ஜி சாமிகளிடம் சந்நியாசியாக தீட்சை பெற்றவர் ஆவார். சுப்பிரமணியரை தனது சீடராக ஏற்று ஸ்ரீ சாந்தானந்த சாமிகள் என்ற திருப்பெயரை வழங்கினார். அவதூதர்களின் அடையாளம் ஜடாமுடி நிர்வாணம். அதை புரிந்து கொள்ளாத மக்கள் துறவைகளை நிந்திப்பதால் வஸ்திரம் அணிந்து கொள்ளும்படி அனுமதித்தார். ஒரு நாள் சாந்தானந்தரை அழைத்த சுயம்பிரகாசர் தனது குருவான ஜட்ஜி சாமிகளின் பழுதடர்ந்த அதிஷ்டானம் அமைந்துள்ள புதுக்கோட்டைக்கு செல்லும்படி கூறினார். அங்கு சென்ற சந்தானந்த சாமிகள் அந்த அதிஷ்டானத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். சில காலத்தில் அன்னை புவனேஸ்வருக்கு ஒரு ஆலயமும் எழுப்பினார். அதுவே தற்போதுள்ள புவனேஸ்வரி மடமாகும். 1965ஆம் ஆண்டு தனது குருவான சுயம்பிரகாசர் மறைவுக்கு பிறகு சேலம் அருகே கன்னிமார் ஓடை அருகே உடையாப்பட்டு குன்றின் மேல், அதாவது இங்கு தனது கனவில் முருகன் கூறியபடி 1971ஆம் ஆண்டு ஸ்கந்தாசிரமம் உருவாக்கி முதலில் முருகர் சிலையை மட்டுமே பிரதிஷ்டை செய்தார் சந்தான சாமிகள். பிற்காலத்தில் அங்கு தத்ராத்தையர், தன்வந்திரி, பைரவர் போன்றவர்களின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன்படி சென்னை சேலையூரில் மற்றொரு கந்தாசிரமத்தை நிறுவினார் இவர். தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் உலக அமைதிக்காக தொடர்ந்து 108 நாட்கள் சுதர்சன மகா யஜ்ஞத்தை நடத்தினார். இங்கு பார்த்தீங்கன்னா 16 அடி உயர தத்ராத்தையர் சிலை உள்ளது. பாருங்கள், இது பஞ்சமுக விநாயகர். அவருக்கு எதிர்க்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க. இவர் 2 பேருமே சனி பகவானை கட்டுக்குள் வைத்திருப்பவர், அதாவது சனி தோஷத்தில் நீக்குபவர்கள். சரி, அந்த மாதிரி பெருமை மிகுந்த சந்தானந்த சாமிகள் சென்னை சேலையூரில் மற்றொரு கந்தாசிரமத்தையும் நிறுவியிருக்கிறார். தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் உலக அமைதிக்காக தொடர்ந்து 108 நாட்கள் சுதர்சன மகா யஜ்ஞத்தை நடத்திய ஒரே நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமியின் கள்ளங்கவடவற்ற சிரிப்பும் யார் மனதையும் புண்படுத்தாத உரையாடலும் அனுபவமிக்க ஆன்மீக கருத்துக்களும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இது ஹோமசாலா மகா மண்டபம். இங்கே பிறகு சாமியோட சிலையை வச்சுருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்க ஒவ்வொரு சிற்பமும். நின்று நிதானமாக ரசிக்கணும். தெளிவாக சிலை செய்திருக்காங்க. இது தக்ஷண மகா காளி. இவர் சிவனுடைய உடம்பிலிருந்து தோன்றியவர்.
அப்படி பெருமை மிகுந்த அந்த சதானந்த சாமிகள் இங்கு ஸ்கந்தாசிரமத்தில் துர்க்கை சன்னதியில் 2002ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி மகா சமாதி அடைந்தார். இன்றும் இவரின் அருளாசி தொடர்வதாக மக்கள் நம்புகின்றனர். இக்கோயில் வரும் வழியில் உள்ள கன்னிமார் ஓடையில் குளித்துவிட்டு சப்த கன்னிமார்களை வணங்கிவிட்டு தான் இங்கு வர வேண்டும் என்ற ஐதீகம் உள்ளது. இக்கோயில் மண்டபத்தில் முருகன் மூலஸ்தானத்தில் எதிரே அவரது அன்னையாக பார்வதி வீற்றிருக்கிறார். இந்த அமைப்பு அபூர்வமானது. மூலஸ்தானத்தில் உள்ள முருகர் சிலையை நன்றாக பார்த்தால் பரவசமாகவும் நம்மை பார்த்து சிரிப்பதாகவும் உள்ளது. இவர் ஞானத்தை அருளுகின்றார். முருகனை சுற்றி நவகிரகம் தோஷம் போக்கும் என்பதால் இவர் சந்நிதி பிரகாரத்தில் நவகிரகங்கள் தம் மனைவிமார்களுடன் இருக்கும் சிலைகள் அவ்வளோ தெளிவாகவும் தத்ரூபமாக உள்ளது. சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாத குரு பூஜை, வைகாசி விசாகம், ஆடி மாத உத்தர நட்சத்திரத்தில் நடராஜருக்கும், ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு அம்மனுக்கும், ஆவணி மாதத்தில் விநாயகருக்கும், புரட்டாசி மாதத்தில் நவராத்திரியில் 9 நாட்கள் 9 விதமான அலங்காரத்தில் அம்மனுக்கும் நடைபெறுகின்றன. ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விசேஷமும், கார்த்திகை மாத தீபத்திருநாளும், மார்கழி மாத அனுமன் ஜெயந்தியும், தத்தாத்திரேயர் ஜெயந்தியும், மாசி மாத சிவராத்திரியும், பங்குனி மாத பங்குனி உத்தரத்தில் காவடி உற்சவம் குறிப்பிடத்தக்கவை. மூலஸ்தானத்தில் முருகன் சன்னதியில் நர்மதா நதிக்கரையில் கிடைக்கும் பானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளனர். அங்கு பிரதோஷ காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் உள்ள இந்த ஆலயத்தில் பல சித்தர்களின் நல்லாசியும் நடமாட்டம் இருப்பதாக மக்கள் கருதுகின்றனர். சேலம் செல்லும் நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள இவ்வாலயத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வணங்கி சிறிது நேரம் தியானம் செய்தால் நல்ல எண்ணங்களை உணர முடியும். எப்பேற்பட்ட மனபாரம் குறையும். இங்குள்ள சுவாச காற்றிலே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கின்றது. ஆனால் அருகில் உள்ள இந்த கல்குவார்களின் நடமாட்டத்தால் இது மாறிவிடுமோ என்ற அச்சமும் எழத்தான் செய்கிறது. கந்தசஷ்டி காலத்தில் இக்காணொலியை உங்களுக்கு வழங்கியதில் பெருமை கொள்கிறேன். இவ்வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. பிறிதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.